சமையல். இன்னைக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கடுகு, உளுந்து, உப்பு, மஞ்சப்பொடி, எண்ணெய், உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். அப்புறம் இது வந்து தனியா மசாலா ஒரு பொடி ஒன்று வச்சுருக்கேன், நல்லாயிருக்கும். இது மிளகு, சீரகம், இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வெறும் மிளகாத்தூள். இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்ப்போம். ஒரு பேனில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போடுறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சவனே உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அது நல்லா பொரியணும், ஒரு ப்ரௌன் கலரில் வரணும், லைட் ப்ரௌன் கலரில். இப்போது கருவேப்பிலை போடுறேன். இது நல்லா இப்போ எண்ணெயிலே போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இது அப்படியே எண்ணெயிலே நல்லா பொரியட்டும். சும்மா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அங்கே கரைஞ்சிடும் இந்த மிளகாத்தூள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பொட்டேட்டோ அதில் போடுறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன், 1 டீஸ்பூன் அளவு போடுறேன். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் தனியா, மிளகு, சீரகம், தோரம்பருப்பு இதெல்லாம் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பொடி போடுறேன், நல்லா வாசனையாக இருக்குது. இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறமா இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் பெப்பர், இன்னும் காரம் வேணும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த பெப்பர் போடலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை. பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு பவுலில் மாற்றுறேன். பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.